ஹலோ தான் நாங்கள் பிட் நம்பர். இந்த வீடியோவில் ஆக்சுவலாக நம்ம வந்து 5 பெஸ்ட்டான விஎஸ்டி இன்ஸ்ட்ருமெண்ட் பிளகின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். இந்த 5மே பெஸ்ட்டான என்னோட ஃபேவரட் தான். ஸோ உங்களோட ஃபேவரட்டான இதெல்லாம் சொல்லி கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். சரி, ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம 5 லிஸ்ட்டில் இருக்கிறது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சைலண்ட் ஒன். ஸோ சைலண்ட் ஒன் பொறுத்தவரை என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பிளகின்னே சொல்லலாம். சைலண்ட் ஒன் பொறுத்தவரை ஆக்சுவலாக அது ஒரு சிந்தசைசர். அப்படிங்கிறப்போ நம்ம சவுண்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா அதில் இருக்கிற நாப் அதெல்லாம் ட்வீக் பண்ணி தான் நம்ம சவுண்ட்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஒருவேளை உங்களுக்கு இப்போ அந்த மாதிரி ட்வீக் பண்ணி உங்களுக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா நெட்டில் போயிட்டு இதுக்கு ப்ரீசெட்ஸ்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணி அந்த ப்ரீசெட்டை நீங்கள் லோட் பண்ணி அப்படி சைலன்ஸோட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம வந்து சவுண்டு டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அதாவது ஒரு வேவ் ஃபைலாக டவுன்லோட் பண்ணி அப்படி இந்த அவசியமே இருக்காது. இது எல்லாமே மேக்ஸிமம் அந்த ட்வீக் பண்ணி தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம். சரி, ஓகே, நம்ம லிஸ்ட் நம்பர் 4ல் இருக்கிறது எது பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸஸ். நெக்ஸஸும் கிட்டத்தட்ட ஒரு சிந்தசைசர் மாட்டு தான், ஆனால் சிந்தசைசர் கிடையாது. அது எப்படி அப்படின்னா நெக்ஸஸ்ங்கிறது ஆக்சுவலாக இந்த மாதிரி ட்வீக் பண்ணி நம்ம கிரியேட் பண்ண முடியாது. நெக்ஸஸ்ங்கிறது ஆக்சுவலாக ஒரு ஹியூஜான ஒரு சாம்பிள் லைப்ரரி மாதிரி. அதாவது நெக்ஸஸ் ஆக்சுவலாக 3 GB வரை இருக்கும். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லைப்ரரிஸ் இருக்கும். அதாவது ஸ்ட்ரிங்ஸ் அந்த மாதிரி நிறைய லைப்ரரிஸ் இருக்கும். அந்த லைப்ரரிஸில் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் மியூசிக் கிரியேட் பண்ணி. சரி, ஓகே, லிஸ்ட் நம்பர் 3ல் எது இருக்குது பார்த்தோம் அப்படின்னா சீரம். சீரம்ங்கிறது ஆக்சுவலாக சைலண்ட் ஒன் அதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். சீரம் இந்த டப் ஸ்டெப் மியூசிக்லாம் மேக்ஸிமம் சீரம் யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணுவாங்க. அது மாதிரி சீரம் வந்து சைலண்ட் ஒன்னோட ரொம்ப CPU இன்டென்சிவாக இருக்கும். அதாவது CPU உங்களுக்கு நிறைய தேவைப்படும். ஸோ இதுவும் ஆக்சுவலாக சைலண்ட் ஒன் மாதிரி தான் இருக்கும். நம்ம ட்வீக் பண்ணி அந்த சவுண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம ப்ரீசெட்டும் நெட்டில் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். சரி, நம்ம லிஸ்ட் நம்பர் 2ல் இருக்கிற இது பார்த்தோம் அப்படின்னா ஆம்னிஸ்பியர். ஸோ ஆம்னிஸ்பியர் பொறுத்தவரை அப்படி நெக்ஸஸ் மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரொம்ப ஹியூஜ் லைப்ரரி. ஆக்சுவலாக உங்களுக்கு ஆம்னிஸ்பியர் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னாலே உங்களுக்கு ஆக்சுவலாக 30 GB வரை தேவைப்படும். அவ்வளோ பெரிய ஹியூஜ் லைப்ரரி. ஒரு ஆம்னிஸ்பியர் வச்சு மட்டுமே நீங்கள் மொத்த மியூசிக் நீங்கள் பண்ணிடலாம். அந்த மாதிரி இருக்கும். அதேமாதிரி ஆம்னிஸ்பியர் ரொம்ப CPU இன்டென்சிவ். ஓகே, நம்ம லிஸ்ட் நம்பர் 1க்கு போகிறதுக்கு முன்னாடி 2 ஹானரபிள் மென்ஷன்ஸ். அது எதெல்லாம் அப்படின்னா ஸ்பயர் அண்ட் மேசிவ். ஸ்பயர் மேசிவ் ரெண்டுமே ஆக்சுவலாக சிந்தசைசர் தான். அப்படியே சைலண்ட் ஒன் மாதிரி தான் இருக்கும். சரி, ஓகே, இப்போ நம்ம லிஸ்ட் நம்பர் 1க்கு போயிடலாம். லிஸ்ட் நம்பர் 1ல் இருக்கிற எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கான்டாக்ட். ஸோ கான்டாக்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளகின் மாதிரி. அதாவது உங்ககிட்ட ஒரு BGM ஸ்கோர் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கான்டாக்ட் தேவைப்படும். கான்டாக்ட்ங்கிறது மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்காது. கான்டாக்ட்ங்கிறது எப்படின்னா சிந்தசைசர் மாதிரி கிடையாது. கான்டாக்ட்ங்கிறது ஒரு ரியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பேஸ் பண்ணி வரும். அதாவது எப்படின்னா நிறைய கான்டாக்ட் லைப்ரரிஸ் வந்து நிறைய பேர் சேல் பண்ணுறாங்க. அந்த கான்டாக்ட் லைப்ரரிஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் அதை வந்து கான்டாக்ட்குள்ளே இன்க்ளூட் பண்ணி அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஸ்ட்ரிங் அப்புறம் வுட் விண்ட் இந்த மாதிரி ரியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பேஸ் பண்ண ஒரு சவுண்டை அவங்க ரெக்கார்ட் பண்ணி ஒரு கான்டாக்ட் லைப்ரரி தான் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த கான்டாக்ட் லைப்ரரியை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்ம கான்டாக்ட் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி கான்டாக்ட் லைப்ரரிஸ்லாம் எப்படின்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதே டைம் நம்ம குவாலிட்டியாகவும் இருக்கும். உங்களுக்கு ரியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கொண்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் கான்டாக்ட் லைப்ரரி மட்டும் வாங்கிட்டு அதே நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கான்டாக்ட்ங்கிறது ரொம்ப CPU இன்டென்சிவாக இருக்கும். சரி, ஓகே, இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வேறு உங்களுக்கு எந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் வேணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். சரி, ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.